எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் ஒரு ஆராதனையிலே அவரவருடைய இல்லங்களிலே அமர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டு இந்த டெக்னாலஜியின் மூலமாக இப்படிப்பட்ட தொற்று பரவி கொண்டிருந்தாலும் உம்மை ஆராதிக்கிற அனுபவத்தை விட்டு விடாதபடி இதே சமயத்தில் ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கியத்திற்காக உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து இந்த ஆராதனையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, இந்த ஆராதனை ஆண்டவரால் அம்மாண்டவரே இந்த ஆராதனை நடத்தப்பட இதிலே நாங்கள் மகிழ்ச்சியாய் காணப்பட, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய துன்பங்களின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே உம்மை ஆராதிப்பதற்குண்டான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு நீர் தந்து இந்த ஆராதனையை விட்டு விடாதபடி, சபை கூடுதலை விட்டு விடாதபடி தொடர்ந்து இந்த அனுபவத்தில் நிலைத்திருக்க, உம்மை ஆராதிக்க தேவையான பலன் தாரும், கிருபை தாரும். எங்களிலே பாவங்கள் உண்டு, எங்களை பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக 302 பாமாலை பாடுவோம். எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமை என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் கால நேரமும் நீர் கையாளே ஆளும். எந்தன் கைப்பிரா திருபாதம் பற்றினே எந்த
மாற்றினேன் என்னையே சமூலமாய் தாத்தம் செய்தேன் நித்தமாய். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 8. 8ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The passage for our responsive reading is taken from Psalm 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. நாம் அப்படியே ஜெப நிலையில இருந்த வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி அப்போஸ்தலருடைய பிரமாணத்தின் மூலமாக அதை அறிக்கையிட்டு உறுதி செய்து கொள்வோம். தி அப்போஸ்டல் கிரீட். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுளை அறிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறித்தெடுத்து எழுந்தருளினார். பரமண்டத்தில் ஏறி பிதாவின் வலதுபார்ச வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மறித்தவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுவையும் பரிசுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் வைத்தொழுதும் நித்திய ஜீவனும் உண்டென்றே விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். The Lord's Prayer. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றும் லாபத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். இப்பொழுது நம்முடைய திருச்சபையிலே பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காண்கிறவர்களை நான் வாசிக்கிறேன். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறவர்கள் 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் அனிதா அருள் செல்வன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். அருமையான சகோதரியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி அவர் பண்ணியிருக்கிற அத்தனை வாக்கு தத்துவங்களையும் இந்த புதிய வருஷத்துல பெற்று மகிழ்ச்சியாய் வாழ மகளையும் அவருடைய பிறந்த நாளையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே போல இந்த வாரத்துல திருமண நாட்களை காண்கிறவர்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஐ அருள் செல்வன் அவருடைய குடும்பம் 23ஆம் தேதியும், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எம் சுப்பையா அவர்கள் 26ஆம் தேதியும் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். திருமண நாட்களை காண்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்காயுசையும் சுகத்தையும் பலத்தையும் சரீர நன்மைகளையும் குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதங்களையும் குடும்ப வாழ்வில் அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் கர்த்தர் கொடுத்து அவர்களை காத்துக்கொள்ள அவர்களையும் அவருடைய திருமண நாட்களையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையிலே அருமையாய் இருக்கிறது, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான
இந்த வாரத்திலே பிறந்தநாளை காண்கிற மகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கடந்த காலம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கர்த்தர் தம்முடைய பிள்ளையோடு கூட இருந்து அவர்களை விட்டு விலகாது காத்து அவர்களை ஆதரித்து வந்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரவேசிக்கிற புதிய வருஷத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணின வாக்கு திட்டங்களை நினைவு கூர்ந்து தம்முடைய பிள்ளையை விட்டு விலகாதபடி சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காசையும் சரீர நன்மைகளை மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து பெற்று கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாய் வாழ மகளையுடைய பிறந்த நாளையும் அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். திருமண நாளை காண்கிற அருமையான மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அருள் செல்வனுடைய குடும்பத்திற்காக, அருமையான மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சுப்பையா எங்களுடைய குடும்பத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, அவருடைய வாழ்வில இம்மட்டும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு துணை நின்றீர், உறங்காதவர்களை காத்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரவேசிக்கிற புதிய வருஷத்திலும் சுவாமி ஆண்டவரே, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற வாக்கு திட்டங்களை நினைவு கூர்ந்தவர்களாய் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் பக்கத்திலே நிழலாயிருந்து உறங்காது காத்து வாழ்வின் ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சரீர சுகபலத்தோடு குடும்பமாய் ஆண்டவரை சேவிப்போம் என்ற வைராக்கியத்தோடு தொடர்ந்து வாழ பிள்ளைகளுடைய திருமண நாளையும் நாங்கள் அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இதனாலே நம்முடைய ஆராதனையிலே தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பாடம் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. Romans chapter 7 verses from 14 to 25. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதில் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன் என்பது. இதே பகுதியை இப்பொழுது நாம் ஆங்கிலத்திலே வாசிக்க கேட்போம். The scripture taken for today's meditation is Romans chapter 7 verses 14 to 25. Verses 14 to 25. We know that the law is spiritual, but I am unspiritual, sold as a slave to sin. I do not understand what I do, for what I want to do, I do not do, but what I hate to do,
And if I do what I do not want to do, I agree that the law is good. As it is no longer I myself who do it, but it is sin living in me. For I know that good itself does not dwell in me, that is, in my sinful nature. For I have the desire to do what is good, but I cannot carry it out. For I do not do the good I want to do, but the evil I do not want to do. This I keep on doing. Now, if I do what I do not want to do, it is no longer I who do it, but it is sin living in me that does it. So, I find this law at work. Although I want to do good, evil is right there with me. For in my inner being I delight in God's law. But I see another law at work in me, waging war against the law of my mind and making me a prisoner of the law of sin at work within me. What a wretched man I am! Who will rescue me from this body that is subject to death? Thanks be to God who delivers me through Jesus Christ our Lord. So then, I myself in my mind am a slave to God's law, but in my sinful nature a slave to the law of sin. Praise be to the Lord. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலவேளைக்காக மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களை இதுவரை காத்து ரட்சித்து பராமரித்து பரிசுத்தப்படுத்தி உம்மை நேசிக்கவும் உமக்குள்ளாய் எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளவும் எங்களுக்கு நீர் பலன் தந்து விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்திலே இந்த உன்னத தெய்வத்திற்கு நாங்கள் பிள்ளைகள் என்கிறதான பாக்கியத்தை விட வேற என்ன மேன்மை இருக்கிறது சுவாமி? ஆகவே உம்முடைய பிள்ளைகளாய் அவரவர்களுடைய இல்லங்களில இந்த பயங்கரமான நோய் தொற்று பரவுகிற சூழ்நிலையினாலே நாங்கள் இருந்து ஆராதிக்கும் பொழுது கூட சுவாமி கர்த்தர்கள் மத்தியில இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜெபத்தை கேட்கிற தெய்வத்தினிடத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னீரே. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரே சுவாமி. என் நாமத்தினாலே கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பிதாவானவர் அதை செய்வார் என்று சொல்லி இருக்கிறீரே சுவாமி. ஆக உம்மிடத்திலே ஆண்டவரை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட முதலாவது எங்களை தாழ்த்தி எங்களை சிந்தனைகளை எங்களை இருதயத்தில் எல்லா விதமான மேன்மையும் ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றி எங்களை இருதயத்தை நொறுக்கி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பாதத்திலே தொழுது ஸ்தோத்திரித்து நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி சுவாமி ஆண்டவரே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். அவைகளை வைக்கும் முன்பாக தேவனீருடைய மகத்துவங்களை எண்ணி பார்க்கும் பொழுது சுவாமி 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாத அளவுக்கு சுவாமி வானாதி வானங்களிலே வீற்றிருக்கிறவராய் சர்வ இடங்களிலும் இருக்கிறவராய் சர்வ இடங்களிலும் செயல்படுகிற சிருஷ்டிகர்த்தாவாக சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக சர்வ இடங்களிலும் ஆண்டவரே சர்வ ஞானம் படைத்தவராக ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ளவராக தம்முடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் ஆளுகிறவராக ஆண்டவரே எங்களை காத்துக் கொண்டு வருகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக எங்களுடைய திருச்சபையின் விசுவாசிகள் எல்லாரையும் இந்த காலவெளியிலே நாங்கள் நினைவு கூர்ந்து சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு தனி நபர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. கர்த்தர் இதுவரை
ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய பாதுகாப்புக்குள்ளே உடைய அடைக்கலத்திற்குள்ளே நீர் அரணாக அவர்களை கோட்டையாக இருந்து ஆண்டவரே கண்மலையின் வெடிப்பிலே அவர்களை தாங்கி பலப்படுத்தி சுகப்படுத்தி அதை ஒவ்வொரு நாளும் காத்து வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவைகளோடு கஷ்ட காலங்களிலே கடந்து வரும் பொழுது, கவலையின் நேரங்களிலே, கண்ணின் நேரங்களிலே, ஆண்டவரே இழப்பின் நேரங்களிலே கர்த்தரை ஆதரித்து ஆசீர்வதித்து அரவணைத்துக் கொண்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்படி ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய விசேஷ கரத்திலே நீ தாங்கி வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே பலருக்கு வேலை இல்லாத ஒரு நிலைமை சுவாமி, அவர்களின் மத்தியிலே கர்த்தர் இதுவரை போஷித்து அவர்களை காப்பாற்றி அரவணைத்து வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதி நேரங்களிலே இந்த வெப்பத்தினாலும் ஒரு கிளைமேட் முடிந்து அடுத்த கிளைமேட் ஆரம்பித்திருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே வரக்கூடிய எல்லா வியாதி துன்பங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த வேளையில அருமையான பிள்ளைகள் அவரவருடைய இல்லங்களில் அமர்ந்து என்னென்ன நன்மைகளை உடைய கரத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவரீருடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேல் பொழிந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எந்த காரியங்களையும் குறித்து கவலை கொள்ளாதபடி ஆண்டவரே தங்கள் வேண்டுதல்களை ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி ஆண்டுடைய கரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. பல கஷ்டங்களிலே துன்பங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். கஷ்டங்கள் தீர கண்ணீர் துடைக்கப்பட ஆண்டுடைய கரத்திலே ஆண்டுடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலும் எங்களுடைய இந்திய தேசத்திற்காகவும் எங்களுடைய மகாராஷ்டிரா பிரதேசத்திற்காகவும் தமிழகத்திற்காகவும் குறிப்பாக எங்களுடைய மும்பை தானே பிரதேசத்திற்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போயிருக்கிறது சுவாமி. மக்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ளாக இல்லாத ஒரு நிலைமை சுவாமி. அதை குறித்தான ஒரு பயம் இல்லாத நிலைமை, அதை குறித்தான ஒரு அக்கறை இல்லாத ஒரு நிலைமை சுவாமி. இந்த சமூக இடைவெளி இல்லாதபடி ஆண்டவரே காணப்படுகிறதுனால இப்படிப்பட்ட நோய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. இதற்கு இன்னும் மருந்தோ மற்ற எதுவோ கண்டுபிடிக்கப்படவில்லை சுவாமி. நோய் தடுப்பு அம்சங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை சுவாமி. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களை காக்க கர்த்தரால் முடியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்தினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறீர். ஆனாலும் அந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அவருடைய பயங்கரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும். எல்லாரும் அந்த நோயிலிருந்து விடுவிக்கப்படத்தக்கதாக, நோய் தொற்று பரவினர்கள் ஒவ்வொருவரும் சீக்கிரத்திலே குணமடைந்து வீடு திரும்பத்தக்கதாக தேவன் கிருபையின்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மரண விகிதத்தை பார்க்கிறோம், அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே கடந்த நாட்களில் மரணத்தை கண்டவர்களுக்கு தேவையான ஆறுதலை சமாதானத்தை தாரும். அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய அன்பின் கரத்துக்குள்ளே அரவணைத்து நீர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலின் தேவனாக இருந்து அவர்களை காக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரத்திலே அரசாங்கங்களும் ஆண்டவரே, உலகமும் ஆண்டவரே, உலகத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளும் இதற்கென்று ஒரு மருந்து மாத்திரைகளை கண்டுபிடித்து சுவாமி சீக்கிரத்திலே இதிலிருந்து ஒவ்வொருவரையும் காக்க ஆண்டவரே பலர் பல விதங்களிலே முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானம் தந்து ஆண்டவரே எப்படி கர்த்தர் மருத்துவத்தையும் மருந்து மாத்திரைகளையும் கர்த்தர் உருவாக்கி மருத்துவர்களுக்கு ஞானம் தந்து ஆண்டவரே இந்த மருத்துவத்தை எங்களுக்கு வியாதி உள்ளவனுக்கே வைத்தியன் அவசியம் என்று சொன்னவர் சுவாமி. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறேன். ஆகவே கர்த்தரால் மாத்திரம் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்து சீக்கிரத்திலே இந்த நோய் தொற்று பரவுவதும் தடுக்கப்பட, தொற்று பரவினர்களும் குணமாகத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வல்லமை விளங்கி, உம்முடைய மகத்துவம் விளங்கி இதிலிருந்து ஒவ்வொரு மனிதரும் காக்கப்படத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கருத்துல உலகம் முழுவதையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உலகம் முழுவதும் கூட இது அதிகமாய் நாளுக்கு நாள் பரவிக்கொண்டிருக்கிறதை கேள்விப்படுகிறோம் சுவாமி. என்ன செய்வதென்று சொல்லி ஒவ்வொருவரும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இதை தடுப்பது என்று சொல்லி ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்ததாமே நீர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். பரத்திலிருந்து நீ கண்ணோக்கி பார்க்க முடியாது செபிக்கிறோம். நாங்கள் கூக்குரலிடும் போது அதை கர்த்தர் கேட்கிற தேவனாக இருக்கிறேன். அது உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் எட்டுகிறதா இருக்கிறது சுவாமி. இந்த காலவேளையில உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எப்படியாக இதிலிருந்து எங்களுடைய தேசத்தை
எங்களுடைய மும்பை பிரதேசத்தை, தானா பிரதேசத்தை, ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தை, இந்திய தேசத்தை, உலகத்தை காக்கிற தெய்வத்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நீர் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாளிலும் ஆண்டவரே இப்படி வசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும். இப்படி மெல்லிய சத்தத்தை கேட்கிறோம். உம்மை அறிகிற அறிவை நீர் எங்களுக்கு தான். ஒன்றான மேதமாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த நித்திய ஜீவனை உம்மை பற்றிய மெய்ய அறிவின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட பேச இருக்கிற சத்தியத்தை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துலையும் ஆசீர்வாதத்தை நான் கூறிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஆராதனையில இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே வருத்தம், நீங்கள் என்னை பார்க்க முடிகிறது, ஆனால் நான் உங்களை பார்க்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த சூழ்நிலையை சீக்கிரத்தில் மாற்றி போடுவார் என்ற எதிர்பார்ப்போடு நாம் அமர்ந்திருக்கிறோம், செபித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய கரத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். நிச்சயமாக இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அது சீக்கிரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிப்பதற்குண்டான வழிவாசலை திறந்து தருவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த விசுவாசத்தோடு காத்திருப்போம். பொருளே, அந்த விசுவாசத்தில் நமக்கு குறைவுகள் இருக்கும் என்றால் அதை அறிக்கையிட்டு அதிகமாய் ஆண்டுடைய சன்னிதானத்தில் வீடுகளில் அமர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கென்று நான் தெரிந்து கொண்ட ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து விட்டு, ஏற்கனவே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மேக்சிமம் ஆங்கிலத்தில் நான் கொடுத்திருக்கிறேன். அதிலே ரெஃபரன்ஸையும் கொடுத்திருக்கிறேன், வேத பகுதிகளையும் நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் செய்தி கேட்ட பின்பாக அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். மற்றபடி நமக்கு தெரிந்த வசனங்களாக இருக்கிறபடியால் அதை சரியானபடி ஆர்கனைஸ் பண்ணி உங்களோடு கூட நான் பகிர்ந்து. அதனால அதிக நேரம் நமக்கு வசனத்தை ஒன்றாக இது பண்றதுக்கு நமக்கு எடுத்து வாசிப்பதற்கு சமயம் இருக்காது. ஆகவே ஆரம்பத்திலேயே நான் இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமான வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். சங்கீதம் 139, சங்கீதம் 139 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். இன்றைக்கு வாசிக்க கேட்ட அருமையான ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தை புரிந்து கொள்வது என்பது கடினமான ஒரு காரியம். ஆனாலும் இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் இந்த பகுதியை எடுத்துக்கொண்டேன். இந்த பகுதி கூட அது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட், அதனால அதுக்குள்ள போகல. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக மாத்திரம் அந்த பகுதியை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதுல 2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். I'll read it in English, both the verses. Psalm 139, verses from 14 to 16. I praise you because I am fearfully and wonderfully made. Your works are wonderful.
I know that full well. My frame was not hidden from you when I was made in the secret place, when I was woven together in the depths of the earth. Your eyes saw my unformed body. All the days ordained for me were written in your book before one of them came to be. One more verse, I will read it for you. Romans chapter 7, verses 24 and 25. Though the book of Romans is very difficult to understand, all philosophically written for the intellect people or philosophy, where the philosophy is more. And I have taken this passage only, which is related to the sermon today. 5 வசனங்கள், I will read it for you. 7:25, 4 and 25. What a wretched man I am! Who will rescue me from this body that is subject to death? Thanks to be God, who delivers me through Jesus Christ our Lord. So then, I myself in my mind am slave to God's law, but in my sinful nature a slave to the law of sin. கடந்த ஈஸ்டர் தினத்திலிருந்து ஒரு சீரியலான தொடர்ச்சியான ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளித்து வருகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது காணொளியின் மூலமாக யூடியூப்ல செல்லுகிறதுனால பார்க்கிற அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதனாலும் அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் இது, கர்த்தர் கொடுத்த செய்தி இது. ஆகவே அதனுடைய அடிப்படையில தான் இந்த ஒரு பெரிய செய்தியை, ஒரு சப்ஜெக்டை உங்களோடு கூட நான் தொடர்ச்சியாக பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறேன். அதனுடைய அடிப்படையில ஈஸ்டர் அன்றைக்கு லூக்கா 24 அதிகாரம் 5-6 வசனங்களின் அடிப்படையிலே உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறதுன்னு, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அப்படி என்றால் உயிரோடு இருக்கிறவர்களை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி தியானித்து வருகிறோம். அவைகளிலே கடந்த ஒரு சில வாரங்களாக ஜீவனுள்ள ஆராதனையிலே உயிர் தெழுந்தவராக நாம் எப்படி தரிசிக்க முடியும் என்று சொல்லி நாம் சிந்தித்து வருகிறோம். அதுல தேவனை குறித்தான அறிவு நமக்கு வேண்டும். ஆக அநேக கடவுள் மறுப்பாளர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடியால், தமிழகத்திலும் இருக்கிறபடியால், தமிழ் பேசும் மக்களாக இருக்கிறபடியால் அவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். அதே சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை குறித்ததான அறிவை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் a guidance to believe and understand the existence of God, to get the knowledge, because last week we read in John chapter 17 verse 3 that this is eternal life, that knowing you, that is God, and his son, your son Jesus Christ, whom you have sent. So that means the eternal life we receive through the knowledge we have about God. So we should have a right understanding as well as knowledge about God. And we have to have the belief in the existence of God too. It is so wonderful to meditate on God's existence and the marvelous and wonderful things about God. கடவுளை குறித்தான அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுவே நித்திய ஜீவன் என்று சொல்லி யோவான் 17:3 வசனங்களின் அடிப்படையில் உண்டான வேதமாக உமையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அந்த அறிவை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வேண்டிய பிரகாரமாக நம்மால் ஆராதிக்க முடியும். ஆராதனைகளிலே பயமில்லை, பக்தி இல்லை, ஆராதனையை அசட்டை பண்ணுகிற அனுபவத்தோடு உட்கார்ந்திருக்கிற நிலைமை, சரீரம் அமர்ந்திருக்கும், சிந்தனை வேறு பக்கம் இருக்கும்.
ஆராதனையின் ஒழுங்குமுறையிலே கவனிப்பதில்லை, ஆராதனையிலே பங்கெடுப்பதில்லை. சரியான வேலை நேரங்களிலே ஆராதனை என்று அநேக நேரங்களிலே அவருக்கு பிரியமில்லாதபடி ஆராதனை நடத்தப்படுகிறது, ஆராதனையிலே பங்கு கொள்கிறோம். இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறதுனால அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை, ஒரு ஜீவனுள்ள ஆராதனையாக நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை ஆழமாக சிந்திக்கும் பொழுது மாத்திரம் நாம் அவரை ஆராதிக்க வேண்டிய பிரகாரமாக ஆராதிக்க முடியும். அப்பொழுது மாத்திரமே அவரை உயிருள்ளவராக இந்த உயிருள்ள ஆராதனையின் மூலமாக தரிசிக்க முடியும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. Our God will have reverence in our services. With all reverence, we'll be able to serve the Lord and worship the Lord in the worship services. ஆகவே அவரை குறித்தான அறிவு நமக்கு வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை 3 ஆதாரங்கள், நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, அதுவே ஒரு பெரிய செய்தியாக மாறிவிடும். ஆனால் உங்களை வழி நடத்தி விட்டு முடிக்க விரும்புகிறேன். அங்கெல்லாம் நீங்க போய் தேடி அவரை குறித்தான அறிவை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதுல முதலாவது ஆதாரம் அவருடைய வார்த்தை. The first evidence I gave for God's existence and to receive his knowledge from those evidences, one is the word of God. கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அவரை குறித்தான அறிவை பெற்றுக்கொள்ள முடியும், அவர் இருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். The second one is the creation or the nature. இரண்டாவது இயற்கையை பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகாயத்துக்கு பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். The Bible asks, when Jesus was in the world, he asked us to consider the nature. That means you look at the nature and try to understand God through the nature. வேதாகமத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை, இயற்கையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. The word of God is written as book and it is given to us in our hands, as well as the word of God is written in the nature. தேவனுடைய வார்த்தை அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மனதில் வைத்து இயற்கையின் மூலமாக கூட தேவன் இருக்கிறார் என்பதையும் அவரை குறித்தான அறிவையும் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய மகத்துவங்களை, அவருடைய அற்புதங்களை, அவருடைய அதிசயங்களை, அவருடைய ஞானத்தை, அவருடைய வல்லமை இயற்கை மூலமாக be able to understand his knowledge, his wisdom, his mighty power, and as well as his existence. You'll see his existence in each and every nature. ஒவ்வொரு இயற்கையின் பகுதியிலும் அவர் இருக்கிறார் என்பதை இயற்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்க இது கிறிஸ்தவ வேதாகமம் என்று சொல்லி கடவுள் மறுப்பாளர்கள் இதை விசுவாசிக்காவிட்டாலும் இயற்கையை பாருங்கள். இயற்கையிலே அவருடைய வசனம் எழுதி இருக்கிறது, அவருடைய மகத்துவம் இருக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய சர்வ ஞானமும் அங்கே இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இயற்கையை பார்க்க வேண்டிய பிரகாரத்தை பார்த்து ரசிக்காதபடி கடவுள் இருக்கிறார் என்பதை உங்களால் நம்ப முடியாது. கடவுள் இல்லை என்றுதான் உங்களால் சொல்ல முடியும். கடவுள் இல்லை என்றுதான் உங்களுக்கு சொல்ல. இன்றைக்கு 3வது ஆதாரமாக நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிற ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமே we ourselves is the right evidence for the existence of God, as well as we ourselves will be able to express, will learn God's wonderful or God's existence and God's mighty power and God's knowledge and wisdom and God's existence within ourselves. Often we look at others and we look at the world. Often we forget to look at ourselves. When we look at ourselves to how we look before others. Whenever we stand in front of the mirror, we just look at our face. We often forget to look at ourselves, within ourselves. நமக்குள்ளாக பார்ப்பதை மறந்து விடுது. கண்ணாடியில் நிற்கும் பொழுதுலாம் மற்றவங்களுக்கு முன்னால பார்க்கறதுக்கு நான் அழகா இருக்கிறேனான்னு பார்க்கிறேன்னா, உள்ளத்துல என்னுடைய அழகு எப்படி இருக்குது என்பதை பார்க்க மறந்து விடுகிறோம். அதை பார்க்கும் பொழுது
அவருடைய முழு தன்மையை பார்க்க பார்க்க தெய்வத்தினுடைய மகத்துவம் விளங்கும். மகத்துவம் விளங்கும். When we look at ourselves, within ourselves, you will see the wonders of God within ourselves. நம்மை பார்க்க வேண்டிய பிரகாரமாக நாம் நம்மை பார்ப்பதில்லை. ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களோடு கூட சொல்லிவிட்டு இந்த ஆழமான சத்தியத்திற்குள்ளாக வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 139 14, 15, 16 வசனங்களிலே நாம் பூமி பிரமிக்கத்தக்க விதமாய் உருவாக்கப்பட்டு, பூமியின் தாழ்விடங்களிலே உருவாக்கப்பட்டு, விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் வாசிக்கிறேன். அந்த வசனங்களை வாசிக்கும்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் பிரமிக்கத்தக்க விதமாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவர்கள். அதனால் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்ட பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். பிரமிக்கத்தக்க விதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதிசயமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். We read the passage from Psalm 139, verse 14 and to 16. It says, we are wonderfully made. We are marvelously made. We are marvelously made. And we are fearfully made. We are fearfully made, marvelously made, wonderfully made. The marvelous word called marvelous may not be found in the Bible. You use NIV. If you go to KJV, you will know the word marvelously made. நாம் விசித்திர வினோதமாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பிரம்மாண்டம் கடவுளை வெளிப்படுத்துகிறது. அந்த அதிசயம் கடவுளை வெளிப்படுத்துகிறது. அந்த அந்த விசித்திரம் கடவுளை வெளிப்படுத்துகிறது. அந்த விசித்திரத்தின் ரகசியம், அந்த பிரம்மாண்டத்தின் ரகசியம், அந்த வினோதத்தின் அதிசயத்தின் ரகசியம் எதை வெளிப்படுத்துகிறது? கடவுள் இருக்கிறார் என்பதையும் கடவுளுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. கடவுளை குறித்து வெளிப்படுத்துகிறது. அது கடவுளின் அதிசயம், அது கடவுளின் பிரமிப்பு, அது கடவுளின் பிரம்மாண்டம், அது கடவுளின் விசித்திரம். எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டிருக்கிறோம்? God made marvelously, God made wonderfully, God made fearfully. That means which expresses, which explains or defines the very existence of God, very knowledge of God, very wonderness of God, wonder of God, and very glory of God. ஆக நாமே அவர் இருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சி, நாமே இருக்கிறார் என்பதற்கு சாட்சி, தேவன் இருக்கிறார் என்பதற்கு நாம் சாட்சி, ஒவ்வொரு தனி நபர்களும் சாட்சி. மனிதனை நோக்கி பாருங்கள். கடவுள் மறுப்பாளர்களே, நீங்கள் கடவுளை மனிதனை நோக்கி பாருங்கள், உங்களை நோக்கி பாருங்கள். மற்றவங்களை பார்த்தீங்கன்னா நீங்க குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அவருடைய குற்றங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் மூலமாக கடவுளை பார்க்க முயற்சிக்கிறீர்கள். ஆகவேதான் கடவுள் இருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியவில்லை. எங்களை விட்டுருங்க, எங்களை பார்க்காதீங்க, எங்க மூலமா பார்க்காதீங்க. உங்க மூலமா கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முயற்சிக்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அவருடைய மகத்துவங்களை புரிந்து கொள்வீர்கள். என்றால் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதே அதிசயம், அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதே ஒரு பிரமிக்கத்தக்க விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதே விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆக அதிலிருந்தே தேவன் இருக்கிறார் என்பதையும் அவருடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். நான் ஆர்கியூ பண்ணவே வரவில்லை. இந்த இடத்துல நீங்களே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை, எங்கிருந்தெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து வருகிறேன். எதையும் நான் குறை சொல்லவும் வரவில்லை. நீங்களும் இந்த நித்திய ஜீவனை இந்த வாழ்வுக்கு அப்புறம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு கூட, விருப்பத்தோடு கூட உங்களோடு கூட உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். கடவுளை அறிகிற அறிவும் நிச்சயமாக
நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். ஒன்றான வேதமாகிய அவரும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக நமக்குள்ளாக நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் நித்தியத்திற்கு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? இல்ல, நிறைய நேரங்கள்ல நோக்கம் இல்லாமல் உலகத்தில் ஒன்றுமே இல்லை இல்லையா? நோக்கம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. சில நேரங்கள்ல நம்ம கடந்த வாரத்தில் சொன்னேன், வாட்ச் மேக்கர் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. வாட்ச் என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த கண்ணாடி இருக்கிறது என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த புத்தகம் இருக்கிறது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் நோக்கம் இருக்கிறது. அதே போல நம்ம கடவுள் உண்டாக்கினார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம். அப்போ முதலாவது நம்மை நித்தியத்திற்கென்று உண்டாக்கி இருக்கிறார். அதை மறந்து முடியாது. அதனாலதான் நித்திய வாழ்வை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். God has made us for eternity. That is why we talk about and we believe, we expect the eternity, eternal life, which through the human fall man have lost. That is why we keep on preaching and we keep on listening about the eternal life. ஆக நாம் நித்தியத்திற்கென்று படைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அந்த நித்தியத்தை இழந்து போய்விட்டோம். ஆகவே அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். So we are made for eternity, or we are created for eternity. அடுத்தது, we have got a purpose. God did not create us just like that. நம்மை அப்படியே உருவாக்கவில்லை. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்க்கிறார். ஒவ்வொரு தனிநபர்களையும் He has got a purpose for each and every individuals. You are not made just like that. You are not there in the world just like that. You are not there in the world accidentally. God has got His own purpose of marvelously, wonderfully, fearfully making you and keeping you in this world. பிரமிக்கத்தக்கதுமாய், அதிசயமாய், விசித்திரமாய் ஆண்டவர் உன்னை உண்டாக்குனதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். ஒரே நோக்கம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லுவார். They will declare my glory. Declaring His glory is the purpose of God creating us. Wonderfully, marvelously and fearfully. ஆக அவருடைய மகிமைக்கென்று நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கென்று நம்மை படைத்திருக்கிறார் என்று சொல்லுவேன். 8ஆம் சங்கீதத்தில் வாசிக்க கேட்டோம். அழகாய் நீங்கள் வீடுகளில் சேர்ந்து வாசிங்க. நம்மை தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கி நமக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்திருக்கிறார். Yes, created us just less than the angels and crowned with honor and glory. We are crowned with honor and glory. That is why we are unique in the sight of the Lord. We are so important in the sight of the Lord. கடவுளுக்கு முன்பாக நாம் விசேஷித்தவர்கள், நாம் முக்கியமானவர்கள் என்றால் கனத்தினாலும் மகிமையினாலும் கர்த்தர் முடிச்சுவார். அவ்வளவு முக்கியமானவர்கள். நம்முடைய வேல்யூ நமக்கே தெரியல, நம்முடைய மதிப்பீடு நமக்கே தெரியல. வேதத்தை வாசித்து பாருங்கள், இல்ல நம்மை புரிந்து பாருங்கள், நம்மை கற்றுக்கொள்ள பாருங்கள். நம்மை நாமே கற்றுக்கொள்ள பார்க்க 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 நம்முடைய வேல்யூ, நம்முடைய மதிப்பீடு என்ன என்பது நமக்கு தெரியும். Often due to a lot of difficulties and the things we pass through in our life, often we underestimate ourselves. But God has crowned us with glory and honor. கடவுள் நமக்கு ஒரு மதிப்பீட்டை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு, அவரை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய அதிசயத்தை, அற்புதத்தை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிச்சு விட்டிருக்கிறார். ஆனா
அவரை வெளிப்படுத்த முடியாமல் மனிதன் ஒவ்வொருவன் தவிப்பதற்கு காரணத்தை தான் ரோமர் புஸ்தகத்திலே வாசிக்க கேட்டோம். இல்ல, என்ன வாசிக்க கேட்டோம்? மாம்சத்துல ஆவியில தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்துல பாவ பிரமாணத்திற்கும் அடிமைகளாக இருக்கிறோம். இல்ல, so instead of revealing God and God's marvelous and wonders and God's existence, what happened? We are not able to do that. Why? Because we read in Romans chapter 7, verse 24 and 25. The word of God are the testaments are there in our heart. I'll read it for you. We are slave to God's word. Romans chapter 7, verse 24 and 25. What a wretched man I am. Who will rescue me from this body that is subject to death? Next verse. Thanks to be God who delivered me through Jesus Christ our Lord. Verse 25. I myself in my mind am slave to God's law. I myself in my mind am slave to God's law and a slave to sinful law in my body. So there is a contradiction found in our life. ஒரு முரண்பாடுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்படுகிறது. நம்முடைய இருதயத்திலே அல்லது ஆவியிலே நாம் தேவனுடைய பிரமாணத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம், அதற்குட்பட்டிருக்கிறோம். ஆனா மாம்சத்துல என்ன நடக்குது? பாவ பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவருடைய பிரம்மாண்டம், அவருடைய அதிசயம், அவருடைய விசித்திரம் வெளிப்படாமல் போவதற்கு காரணம் என்ன? நம்முடைய மாம்சமானது என்ன செய்கிறது? எங்க அடிமைப்பட்டிருக்கிறது? பாவ பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் யார் இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி பவுலடியார் அங்கலாய்த்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். That deliverance will come only through Jesus Christ. He cries out, Paul cries out, who will deliver me from this body which is of death? The answer is only Jesus Christ can deliver. Once He delivers us from that sinful law, we become the slave. We come under the control of God's law. When we come under the God's law, what happens? We express the marvelous and wonders and the existence of God from us. நாம் அவருடைய மகத்துவங்களையும் மகிமையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அதிசயங்களையும் அவருடைய பிரம்மாண்டத்தையும் அவருடைய எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம்? அவரை குறித்தான் அவர் இருக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறோம். எப்பொழுது? இயேசு கிறிஸ்து மூலமாக பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கு பின்பாக மாத்திரம் இது சாத்தியம். சோ இந்த முரண்பாடு காணப்படுகிற, அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக தேவன் வெளிப்படவே முடியாது. தெய்வத்தினுடைய மகத்துவங்கள் வெளிப்பட முடியாது. அவருடைய நோக்கம் நிறைவேறாது. அவர் நம்மை சிருஷ்டித்ததனுடைய நோக்கம் நிறைவேறாது. நித்திய ஜீவ வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. நித்தியத்திற்கு என்று படைத்தார் என்று சொன்னேன், அதை இழந்து விட்டோம். அந்த பிரமாணத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். அது நமக்கு கிடைக்க போவதில்லை. நமக்குள்ளாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திய வேண்டிய பிரகாரமாய் அவரை மகிமைப்படுத்த முடியாது. சும்மா ஆடி பாடி சத்தம் போடுறதுனால தேவன் மகிமைப்பட போவதில்லை. அது பின்னால யோசிப்போம். We'll see later on how we'll be glorifying the Lord. எப்படி அவரை
மகிமைப்படுத்தும் என்பதை பின்னாலே ஆராதனை குறித்து நாம் சிந்திக்கலாம். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், பாட்டு பாடுறதுனாலையும் கைத்தட்டுறதுனாலையும் குதிக்கிறதுனாலையும் ஆடுறதுனாலையும் பாடுறதுனாலையும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி அதனுடைய உணர்ச்சி பூர்வமான அனுபவங்களில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதல்ல, நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி இவர்கள் யாரும் தேவனை மகிமைப்படுத்துவதில்லை. அவருடைய கவனங்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாமே எங்கே சென்று விடுகிறது? பாடுகிற பாடல்களிலும் சரியான ராகங்களிலே பாடுகிறேனா, நாடுகிறேனா, என்னுடைய we often see that am I attaining the ecstasy while worshiping the Lord? Attaining ecstasy will not bring glory to the Lord. கடவுளை ஒரு நாள் மகிமைப்படுத்த முடியாது. Our talent, our singing, unless we are delivered from the law of sin, we will not be able to glorify the Lord. We may sing, we may praise God through our songs and orally and through all our actions we do in the service, worship service. No, that will not bring glory to God unless we are delivered from the law of sin. So பாவ பிரமாணத்திலிருந்து நான் விடுதலை ஆகாத வரை ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. ரைட், வேகமாக கடந்து செல்கிறேன். இப்பொழுது நான் யார் என்றதை தெரிஞ்சுக்கணும். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். முதலாவது, நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். We are made in His image. We are created in the image of God. இரண்டாவது, நமக்குள்ளாக ஒரு உண்மையான, வெளியில பார்க்கிறது ஒரு மாம்சம், மண்ணிலிருந்து உருவாக்குனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த மண்ணுக்கு நமக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது. ஆக நம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் இல்ல. We are made from the clay or dust of the land. பூமியினுடைய அதுல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறோம். பட் the real being, the being which we see outside, that is body and parts of the body, it is not real. A real man is within us. We call it inner being. We call it soul. We call it inner person. Yeah. Okay. We are made in God's image. We have got a inner being within ourselves. We are made intellectually. We have got intellect, that is thinking ability and freedom of choosing things. நமக்குள்ளாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு நல்ல அறிவுள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். எப்படி? நாம் சிந்திப்பதற்கும் தெரிந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தையும் உடையவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளாக ஒரு ஆன்மா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஞானம் உள்ளவர்களாய் சிந்திப்பதற்கும் தெரிந்தெடுக்கும் சுதந்திரத்தை உடையவர்களாகவும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து நான் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன், நீங்க தெரிஞ்சுக்காங்க. இரண்டாவது, நமக்கு இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கு என்னுடைய திருஷ்யவின் விசுவாசிகளுக்கு அதுக்கு தெரியும். ஆனாலும் மற்றவர்கள் இதை காண்கிறதுனால புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களோடு கூட பாருங்க. நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? நமக்கு ஒன்று ஒரு சரீரம் இருக்கிறது, நமக்குள்ளாக ஒரு ஆத்மா இருக்கிறது, அடுத்தாக நமக்குள்ளாக ஒரு ஆவி இருக்கிறது. இது என்னது? நிறைய பேருக்கு ஆத்மா ஆதாயம், ஆத்மா ரட்சிப்பு, ஆத்மா 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 என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிறது என்னது? எக்ஸாக்ட்லி வாட் இட் இஸ். We are made with a body. நாம் என்ன செய்திருக்கிறோம்? நமக்கு சரீரம் இருக்கிறது. We got soul within ourselves and there is spirit. Often we are not able to understand which is Anma and which is spirit, and what is spirit and where is Anma and where is spirit. We just know that there is a person within us. We use lot of terms for that. நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் இல்ல, like soul, spirit and all. I'll just briefly explain what it is. One is body. We have got parts of the body. The body itself is wonderfully made.
you just think about your body and study about your body. That is so important in the sight of the Lord. Your body is given so important in the sight of the Lord, right? அடுத்ததாக soul. What is soul? ஆத்மா என்றால் 3 காரியங்களை உள்ளடக்கியது. என்னன்னு சொல்லி வேகமா சொல்லி முடிச்சேன்னா, ஒன்று ஃபீலிங், அதாவது உணர்வு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. இப்போ ஒருவர் இருக்கிறார்னு சொல்லிவிடுமே, நாம் ஜீவனோடு இருக்கும்போது தொடும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது? நாம் உணர்ச்சி அடைகிறோம். கண் பார்க்கிறது, அது ஒரு உணர்வு. வாய் பேசுகிறது, அது ஒரு உணர்வு. காது கேட்க ஒரு உணர்வு. சோ இது உணரப்படுகிறது எங்க? இது உணரப்படுவதற்கான வாசல்கள் தான். கண் பார்ப்பதற்கான ஒரு வழிமுறை இல்ல. It is a way to feel, have the feeling of seeing or sight. But we feel within ourselves. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதை உணர்கிறான். சரியா? அப்போ ஃபீலிங் சரிதானே? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், நமக்கு வரக்கூடிய பெயின், நமக்கு இருக்கக்கூடிய சுகம் இல்லையா? நிறைய நேரங்களில் the personality within ourselves, the emotions which we have, the pain and pleasure which is felt by the inner man. நம்முடைய எல்லா விதமான உணர்வுகளும், வலி, வேதனை, சுகம் எல்லாமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சரீரம் அதை உணர்வதற்கான வழிமுறையோடைய உணர்கிறது நமக்குள்ளாக இருக்கிற மனுஷன். அது நீங்கள் புரிஞ்சு ஃபீலிங். இரண்டாவதாக நாலேஜ் ஆர் விஸ்டம். நாம் அறிகிற அறிவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளாக என்ன செய்கிறது? அதாவது திங்க் பண்ணக்கூடிய அதாவது யோசிக்கக்கூடிய ஒரு திறனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். We have got the ability of thinking, analyzing what is good and what is evil. நம்மால என்ன அதே நேரத்தில் நம்மால என்ன செய்ய முடிகிறது? நமக்கு ஆண்டவர் நல்ல ஞானம் தந்திருக்கிறார், அறிவு தந்திருக்கிறார். அறிவு உலகத்தின் அனுபவங்களிலே கிடைக்கிறது, ஞானம் கடவுள் கொடுக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன செய்கிறது? நிதானிக்க முடிகிறது. The wisdom is from the Lord, and the knowledge we get from our experience as we grow older and older. And with both the knowledge and wisdom, we are able to analyze things. That is why we are analytic, and we are able to analyze what is right and what is wrong or evil, which is good and which is evil. That ability of knowledge we have. The third one is the free will, freedom of choosing things. மூன்றாவது, நமக்கு ஒரு சுய சித்தம் இருக்கிறது. என்ன சுய சித்தம்? நல்லதை தெரிந்து கொண்டு, இப்போ ஆதாம் ஏவாளை குறித்து யோசிக்கும், அது ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம யோசிக்கும். ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டு நீடித்த நாட்களாய் வாழ்வதற்குண்டான ஒரு உரிமை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Adam has the freedom of choosing good thing, not by not touching the fruit. Not by eating the fruit, he would have had eternal life. அதை சாப்பிடாம இருந்தா அவருக்கு என்ன செஞ்சிருக்கும்? ஒரு நல்லதை என்ன செய்திருக்கும். ஆனா அவர் சாப்பிட்டதுனால he also had the freedom of eating the fruit and lose his life. So he had both the freedom. அவருக்கு ரெண்டு சுதந்திரம் இருந்துச்சு. அதை புசியாமல் இருந்து நீடித்த நாள் வாழ்வதற்கும், அதை புசித்து மரணத்தை காண்பதற்குண்டான ரெண்டு வாய்ப்புகள் இருந்துச்சு இல்லையா? அந்த ரெண்டுல அவர் இரண்டாவது வாய்ப்பை தெரிந்தெடுத்து அதை புசித்தனுக்கு மனுக்குலத்திற்கு பாவத்தின் சம்பளமாகி மரணம் ஏற்பட காரணமாக பார்க்கிறோம். நமக்குள்ளாக அந்த சுதந்திரம் இருக்கிறது. 3 காரியங்கள் சேர்ந்ததுதான் ஒரு ஆத்மா. என்னது? உணர்வுகள், அடுத்ததாக அறிவு, அதாவது அல்லது ஞானம், அடுத்ததாக தெரிந்தெடுக்கிற சுய சித்தம். இந்த 3 உடையவர்கள் தான் நாம். இந்த 3 தான் ஆன்மா என்று சொல்லுகிறோம். இந்த 3ஐயும் ஒன்றிணைக்கிற ஒரு சக்தி தான் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவி. அதை அந்த ஆவியானது it is a person. அது ஒரு ஆழ்த்துவம் உடையது. அது மாத்திரமல்ல, it has got power. அதுக்குள்ளாக ஒரு சக்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது நித்தியமானது. அந்த ஆவியானது நித்தியமானது. ஆகவேதான் யாராவது மரித்து போறாரு, அவருடைய சரீரம் இங்க இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இல்ல? அப்ப அவருடைய ஆவி எங்க போச்சு? அது அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பொறுத்திருக்கிறது. ஆக ஸ்பிரிட். ஆக இந்த 3
சரீரம், சோல் அல்லது பாடி, சோல், அடுத்தது ஆத்மா அல்லது ஆவி. இந்த மூன்றும் இணைந்த ஒரு அழகான அமைப்பு தான் நாம் யார். நாம் இந்த மூன்றும் அமைந்த அழகான ஒரு உருவாக்கம் தான் இல்ல. என்ன அழகா நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். இதான் பிரம்மாண்டம், இதுதான் அதிசயம். இந்த அதிசயம், இந்த பிரம்மாண்டம், இந்த விசித்திரம் தேவன் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம், தேவனுடைய மகிமைக்கு ஆதாரம், அவருடைய ஞானத்திற்கு ஆதாரம், அவருடைய வல்லமைக்கு, சர்வ ஞானத்திற்கும் அவருடைய வல்லமைக்கு ஆதாரம். இதை விட ஒரு பெரிய எவிடன்ஸ் கடவுள் இருக்கிறார் என்பதற்கும் அவருடைய மகத்துவங்களுக்கு என்னங்க வேணும்? நாமே ஒரு பெரிய ஆதாரமா இருக்கிறோம். ஆனா நம்மால அதை செய்ய முடியாததுக்கு காரணம் நாம் பாவ பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறதுனால. இந்த முரண்பாடு, the contradiction of being in spirit, being slave to the law of God and being slave to the law of sin, we are not able to express or bring out the existence of God, the wonders of God from within ourselves. வெளிப்படுத்த முடியல. இந்த முரண்பாடுலே நம்ம தவித்து வாழ்க்கையை முடிச்சிடுறோம். We often finish up our life with the contradiction. There is a fight between both the laws. பாவத்துல வாழ்றவங்களுக்கு தேவனுடைய பிரமாணத்தை பத்தி கவலையே இல்லை. தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மாத்திரம் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. அது நீங்கணும். ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை கிடைத்து தேவனுடைய பிரமாணத்திற்கு நம்மை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது மாத்திரம் அவரை நமக்குள்ளாக அவருடைய தன்மைகளையும் இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, இன் ரியாலிட்டி வாட் ஹேப்பன்ஸ்? இதனால பாவத்திற்கு அடிமையா இருக்கிறதுனால என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷன் கடவுளோடு கூட போராடி கொண்டிருக்கான். கடவுளுக்கு அடுத்த காரியங்களோடு கூட there is a struggle always between God and God related things for human. என்ன? there is a tug of war, ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. என்னது? independent. We are made both independent and dependent. We have got independency, at the same time we also depend on God as well as depend on one another. அதான் சப்போ நமக்கு இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் மூலமாக நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாம் நிறைவேற்றி என்ன செய்கிறோம்? பாவ பிரமாணத்துக்கு நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறோம். பாவ பிரமாணத்திற்கு அடிமைப்படுத்தி விடுகிறோம். இல்ல, பர்சனலி we are independent, socially we are dependent. ஆகவே அப்படிப்பட்ட ஒருவர் தான் நாம. இல்ல, அந்த இண்டிபெண்டன்சி மூலமாக ஆண்டவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தாதபடி, அந்த டிபெண்டன்சி மூலமாக ஆண்டவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தாதபடி நம்ம என்ன செய்கிறோம்? காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கும் பாவமே காரணம். அடுத்ததாக, இப்படி ஆண்டவருடைய பிரம்மாண்டத்தை நமக்குள்ள வச்சிருக்க மனுஷனுடைய ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல, ஒரு என்ன தெரியுமா? What is the status of every human when God has kept all the marvelous and wonderful things within us to glorify God? What happens? Often he just make himself more than God. He thinks himself more than God. கடவுளை விட நாம் பெரிய ஆளு நினைக்கிற ஒரு பெருமிதம், தற்பெருமை நம் மனிதனுக்குள்ளாக, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கும். இந்த தற்பெருமை இருக்கிறவரை பாவ பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யவே இல்லை, இன்னும் விடுவிக்கப்படவில்லை. என்ன அர்த்தம்? தற்பெருமை, thinking ourselves more than God, a pride that is found in every human being. இரண்டாவதாக, இல்ல, often we try to become God, at least for my neighbor, at least for my colleague, at least for my church believers, or at least for my family.
The struggle is we just make ourselves God and God. கடவுளாக மதிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் நாம் இருக்கிற வண்ணமாக இல்ல. We should be respected as we are. That should be in every Christian's mind. Not more than that. When we expect that you are to be respected more than that, then you try to become God. ஆக மூன்றாவதாக நிறைய நேரங்கள்ல கடவுள் ஸ்தானத்துல நான் அழைக்கப்படணும். I should be given more important than any other fellow man. பெருமை, தற்பெருமையோடு கூட எனக்கு இருக்கக்கூடிய தற்பெருமைகளை மனதில் வைத்துக் கொண்டிருந்த அவரை ஆராதித்தேன் என்றால் அது ஜீவனுள்ள ஆராதனையாக இருக்காது. You got all sorts of pride within us and sit in this worship service and worship the Lord. You will not have a living or live worship. Mind it. ஆராதனையில காணப்படாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்பெருமை. உங்களுக்குள்ளாக என்ன தற்பெருமை இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு தற்பெருமை இருக்கிறது? கடவுளாக வேண்டும், கடவுளை போல் ஆக வேண்டும், கடவுளை விட அதிகமாக மதிக்கப்படும், கடவுள் போல் மதிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதனை விட நான் பெரியவனாக மதிக்கப்பட வேண்டும் என்கிறதான தற்பெருமை. அதற்கு அடுத்த பெருமை என்னன்னா ஐடென்டிட்டி. நீங்க ஐடென்டிட்டி கிரைசிஸ். என் அடையாளம், நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. இந்தியாவில் ஒரு அவல நிலை. அதெல்லாம் போனா ஒன்னு அது கான்ட்ரவர்சியா கான்ட்ரவர்சியலா முடியும், அல்லது நிறைய பேர் எங்களெல்லாம் குத்தி காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முடியும் இல்ல. பட் அது உண்மையே. ஐடென்டிட்டி கிரைசிஸ் a kind of pride. அது ஒரு பெருமை, தற்பெருமை. எனக்கு இருக்கிற அடையாளம் ஒரு தற்பெருமை. என்னெல்லாம் அடையாளம் இருக்கு? ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, ரேஸ், இனம், எனக்கு இருக்கக்கூடிய பணம், அந்தஸ்து, இனம், பணம் இல்ல. நமக்கு அந்தஸ்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். சர்ச்சில் தேடுறோம், வீட்டுல தேடுறோம், சமுதாயத்துல தேடுறோம், வேலை செய்யற இடத்துல தேடுறோம், பப்ளிக்ல தேடுறோம் இல்ல. நமக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும். அந்தஸ்தை வழி காண்பிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்றோம்? தற்பெருமை. ஐயா அதெல்லாம், அம்மா அதெல்லாம் தற்பெருமை. இரண்டாவதாக ரேஸ், இனம், இனவெறி, ஜாதி வெறி. இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது உண்மையுள்ள ஆராதனை நீங்களும் நானும் ஆராதிக்கவே முடியாது. ஒரு நாள் ஆராதிக்க முடியாது. இனவெறி, ஜாதி வெறி, நிறவெறி, இதெல்லாம் தற்பெருமை, என்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு விஷயம். These are all the identity things. We have got identity in our status, in our race, in our caste, in our color, and so on. Our richness. இதெல்லாம் இந்த தற்பெருமையோடு கூட நாம் இருப்பதற்கு காரணம் என்ன? இன்னும் முற்றிலும் விடுதலை படவில்லை. பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை. இந்த உலகத்திலே பாவம் பிரவேசிப்பதற்கான அடிப்படை தீமையே பெருமைதானே. தேவதனுடைய சிந்தையில வந்தது அதே காரியம் நமக்கு காணப்படுகிறது. எங்க தாழ்மை இருக்கிறது? எங்க ஆண்டுடைய சன்னிதானத்தில் நீங்களும் நானும் உங்களை என்னை தாழ்த்தி அவரை ஆராதிக்க முடியும்? அது எப்படி ஜீவனுள்ள ஆராதனையாக இருக்கும்? ஜீவனுள்ள ஆராதனையை ஆராதிப்பதற்கு நமக்குள்ளாக தெய்வத்தினுடைய மகத்துவம், மகிமையும் நமக்குள்ளாக இருந்து அவருடைய பிரம்மாண்டமும் அவருடைய அதிசயமும் விசித்திரமும் வெளிப்பட முடியாத பாவ பிரமாணத்திற்கு அடிமையாக இருக்கிறவரை. மீதி உள்ள காரியங்களை வருகிற வாரத்தில் இதே செய்தியை, இதே பகுதியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 4 காரியங்கள், 4 விதங்களில ஆண்டவர் நமக்குள்ளாக வெளிப்படுகிறார். 4 விதங்களில தம்மை நமக்குள்ளாக வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். God is revealed through us, within us, in many ways, but I'll just give you 4 things. One is God has revealed
His personality within us. God is revealed. God is revealed within us through His power. God is revealed. God is revealed. God reveals from us His power, His presence, and His wisdom. His personality, His power, His presence, and His wisdom. The 4 ways we express God's existence and His very being. That is His personality, His power, His presence, and His wisdom. அவருடைய அழுத்தத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பிரசன்னம் மாத்திரமல்ல, அவருடைய ஞானம் நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டு இந்த பாவ பிரமாணத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாகும் பொழுது நமக்குள்ளாக இந்த அவருடைய ஆழ்த்தத்துவமும் அவருடைய பர்சனாலிட்டிஸும் அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய ஞானமும் வெளிப்பட்டு அவர் இருக்கிறார் என்பதையும் அவருடைய தன்மைகளையும் மனிதன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதற்கு பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அப்படி விடுதலையாகும் என்றால் நிச்சயமாக நமக்குள்ளாக நாமே ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கும் ஆண்டுடைய அத்தனை மகத்துவங்களுக்கும் ஒரு ஆதாரமாக அவருடைய பிரம்மாண்டம், அவருடைய அதிசயம், அவருடைய விசித்திரம் வெளிப்படும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த அனுபவத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது மாத்திரம் நீங்களும் நானும் ஜீவனுள்ள ஆராதனை ஆராதிக்க முடியும். அந்த ஜீவனுள்ள ஆராதனை ஆராதிக்கும் பொழுது ஜீவனுள்ளவரை உயிரோடு இருக்கிறவராக நாம் தரிசிக்க முடியும். அந்த அனுபவத்திற்கு நம்மை முதலாவது ஒப்புக் கொடுப்போம், பின்பு ஆராதனை செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை மன்னையும் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். இப்பொழுது ஆராதனையின் முடிவுக்கென்று நாம் யாவரும் கீர்த்தனைகளிலே 77ஆம் கீர்த்தனை பாடுவோம். 77ஆம் கீர்த்தனை பாடுவோம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் என்கிற பாடலை நாம் பாடுவோம். மா
நாதனுக்கு மங்களம், சத்திய விசாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பத்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனம் தெய்வத்திற்கு ஆதாரம். நீர் படைத்திருக்கிற சிருஷ்டிப்பாகிய இந்த இயற்கை தெய்வம் இருக்கிறார் என்பதற்கும் அவருடைய மகத்துவங்களுக்கும் ஆதாரம். நாங்கள் உம்முடைய மகத்துவங்களுக்கும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கும் ஆதாரம் சுவாமி. ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கிற நாங்கள் ஜீவனுள்ள ஆராதனை ஆராதிப்பதற்கு ஒன்றான வேதமாகிய உம்மை அனுப்பினார் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னது போல நித்திய ஜீவனை எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு கூட உம்மை ஆராதிக்கும் பொழுது ஒரு நித்தியராகிய உம்மை தரிசிக்க முடியுமே. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனைக்கு எங்களை உம்மை அறிகிற அறிவின் மூலமாக ஆயத்தப்படுத்திக் கொள்ள தேவன் எங்களுக்கு விட்டார். நாளில எங்களை எப்படி விசித்திர வினோதமாக அதிசயமாக ஆண்டவரே எங்களை பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கி இருக்கிறீர். அதுல உம்முடைய பிரம்மாண்டம், உம்முடைய அதிசயம், உம்முடைய விசித்திரம் விளங்குகிறதே சுவாமி. அதை உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்த, எங்களை மகிமைப்படுத்த அல்ல, எங்களை பெருமைப்படுத்த அல்ல, எங்களுடைய தற்பெருமையை வெளிப்படுத்த அல்ல ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்த, பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக உம்மை வெளிப்படுத்த அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அந்த அர்ப்பணிப்போடு கூட உம்மை தொடர்ந்து ஆராதிக்க நிறுவனம். நாளில் பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. உழைப்பை கனம் பண்ணுகிற தேவன், உழைப்பை கனம் பண்ணி உமக்கு கொடுத்ததை பெருக பண்ணி வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் அவர்களை ஆசீர்வதிக்க உம்முடைய கரத்திலே பெற்றுக்கொண்டதை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தெய்வ சமாதானத்தோடு, தெய்வீக சுகத்தோடு, தெய்வீக சந்தோஷத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்றென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழிநடத்துவதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.